ஓம் ஈஸ்வரா குருதேவா. நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன். பார்த்தோம்னா இதைத்தான் நம்புகிறார்களே தவிர நாம் உயர்ந்த ஞானத்தின் இதுக்காக கோயில வச்சிருக்கிறாங்களே, எங்க சிலையா விஷயம் ஒன்று வச்சிருக்கோம். நாம் இந்த தெய்வீக குணத்தை பெறணும், இந்த சந்தனத்தை போல மனம் பெறணும், மகிழ்ந்து வாழுங்க, ஏதோ பன்னீரை போல தெளிந்த பெற வேண்டும், என் குடும்பத்தில் இந்த மணி என் தொழிலும் வரணும், என் வாடிக்கையால் நலமா இருக்குன்னு எண்ண முடியாதா? அதை என்ன வைக்கிறதுக்கு தானே இதை செய்யறாங்க. யாராவது நம்ம செய்யலையே, அதை நம்ம ஞாபகப்படுத்தி தோன்றோம். ஏன்னா என் குருநாதர் உங்க உயிரை கடவுளாங்க, உங்க உடலை கோயிலாக மறிக்கும்படி சொன்னாங்க. இந்த கோயிலை சுத்தப்பட நம்ம இந்த ஒண்ணு கோயிலை போய் சுத்தப்படுத்துறோம். இப்ப நம்ம கோயிலை போய் எப்படி சுத்தப்படுத்துறோம்? வாழைப்பழத்தை தேங்காய் எடுத்து ஒடிப்போம், அங்கேயும் மூலையில போடுறோம். யார் காலில் குத்தினாலும் யார் காலில் இருந்தாலும் நாங்கள் கேட்பறது கூட ஆள் இல்லை. கோயிலை சுத்தப்படுத்துறதுல அசுத்தப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபட வேண்டும். எப்போதுமே இந்த ஆலயத்தின் பண்புகள் மனிதன் நீ எண்ணி உணர்வு உயிர் இயக்குகின்றது. அந்த உணர்வை அதிகமாக சேர்த்து கொண்டால் அதன் வழியை உன்னை அழைத்து செல்கின்றதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாகின்றாய். எண்ணி உடனே நடக்குமா? எண்ணி உடனே விஷயத்தின் தன்மை இயக்கும், எண்ணி உடனே உணர்வின் இயக்கம் இருக்கும். அந்த இயல் உணர்வின் வலுகொண்டு இதை செய்ய வேண்டும் என்று எண்ணினால் நிச்சயம் அதை செய்ய முடியும். யாராவது நாம் செய்யறோமா? நானும் நம்ம அதை செய்யறதில்லை. எல்லாம் அடிக்கடி நாங்கள் ஞானவழி அன்பர்களுக்கு இதை ஞாபகப்படுத்துறோம். நாம் கொண்டு போறது ஒண்ணுமே இல்லை. எதை கொண்டுட்டு போறோம்? இந்த உடலை கொண்டுட்டு போறோமா? இந்த உடலால தேடிய செல்வத்தை நாம் கொண்டுட்டு போறோமா? அதே சமயத்தில் எல்லாருக்கும் நான் நன்மை செய்தேன் என்று பெரும் புகழும் பெறும். அந்த நன்மை செய்யும் போது வேதனை என்ற உணர்வு உறக்க போகும்போது நோயாகி கரிகள் எங்கு நோயாகி அப்புறம் என்ன செய்யறோம்? இதை நான் இப்படி எல்லாம் செய்தேன்னு பேயாக யார் மேல பற்றுறதோ அந்த உடல்ல போகும். அந்த உடலுக்குள் போய் இதய தீவினை உருவாக்கி கடைசியில் அந்த வேதனை என்ற உணர்வுக்கு தக்கவாறு மனிதன் அல்லாத உருவாக்கி இதுகளெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நமது ஆலய பண்புகளை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள்.